அப்பாடா, திரும்ப கார்த்திகிட்டே வந்துருச்சு. உன உசுர் இப்பதான் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இதுக்கு ஆளாளுக்கு எதனா ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க அத்தா. இது நீங்களே பாருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன கார்த்தி திரும்ப அம்மா கிட்டே கொடுத்துட்டாரே. ஐயோ, ரொம்ப கண்ணு கட்டுதே. நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, வர வழியே இல்ல. நீதான் காப்பாத்தணும். இல்ல மாப்பிள, நான் பார்த்தா உங்களை நம்பாத மாதிரி ஆயிடும். நீங்களே பாருங்க. இல்ல அத்தா, நீங்க பாருங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால பாக்குறேன். கடவுளே, காப்பாத்து, என்ன காப்பாத்து. ஈஸ்வரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்ப வந்துருவாங்கல்ல? ஆமாங்க, வந்துகிட்டே இருக்கிறதா சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்ன நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயதார்த்த நாள் குறிச்சாங்கல்ல, அதனாலதான் கேட்டேன். ஆமா, இந்த ஜோசியர் என்ன காணுமே? அவர் வந்தா தானே நாள் குறிக்க முடியும். அவருக்கும் சொல்லிருக்குங்க, வந்துருவாரு. என்ன மாப்பிள்ள, அக்கா சொன்ன மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு விருந்து ஏற்பாடெல்லாம் தடபடலாம் செஞ்சிருக்கீங்கல்ல? முக்கியமா நான்வெஜ் ஐட்டம்லாம் இருக்குல்ல? சின்னத்த மட்டன், சிக்கன், ஃபிஷ், காடை, கௌதாரி, அவிச்ச முட்டை, பொரிச்ச முட்டைன்னு எல்லாமே ரெடி. டேஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாப்பிட்டு சும்மா அசந்து போய் நிக்க போறாங்க. நீங்களே பாருங்க. நான்வெஜ் முக்கியமா ஏற்பாடு பண்ண சொன்னதே அந்த டிரைவருக்காக தான். பொதுவா வீட்ல யாராவது இறந்து போனா 18 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க அம்மா இறந்து போனதுனால நீ கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ நான்வெஜ் சாப்பிடுற சூழ்நிலைய நான் உருவாக்க போறேன். அப்பவும் நீ சாப்பிடலன்னா அக்கா கிட்ட டவுட்ட கிளப்பி சந்தேகம் வர மாதிரி செய்வேன். இல்ல நீ சாப்பிட்டா உன் விரதத்தை முடிச்சு வச்ச சந்தோஷமாவது கிடைக்கட்டும். துர்கா அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நிச்சயத்துக்கு நாள் குறிக்க போறாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆன எனக்கு நிச்சயதார்த்தமா? நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குக்கா. நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் ராஜா பார்த்து பாரு. இப்ப என்ன, நிச்சயத்துக்கு தானே நாள் குறிக்க வராங்க, நடக்கட்டும். இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் வரைக்கும் போக போறது இல்ல. அதுக்குள்ள ராஜா அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி உன் கல்யாணத்தை ஏத்துக்க வச்சிருவாரு. நீ தைரியமா இரு. அக்கா, நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு அடி மனசுல கொஞ்சம் பயமாவே இருக்குக்கா. நவீன் கட்டின தாலிய கழுத்துல சுமந்துட்டு வேற ஒருத்தனோட நிச்சயம்னா எப்படிக்கா நான் போய் நிக்கிறது? மாலையெல்லாம் மாத்த சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படிக்கா நான் செய்யறது? நினைச்சு பார்க்கவே மனசு கூசுதுக்கா, தாங்க முடியலக்கா. ஏய் விடு துர்கா. என்னங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை இன்னும் காணும்? வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், போய் கூட்டிட்டு வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். கொஞ்சம் லேட் வாங்கம்மா. வணக்கம். வாங்க வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கங்க. வாங்க மாப்பிள்ள, வர வர ஸ்மார்ட் ஆயிட்டே போறீங்க. வாங்க உட்காருங்க. வணக்கம் மேடம். உட்காருப்பா. அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அன்னைக்கு தட்டு மாத்தினதோட கல்யாண பேச்சு அப்படியே இருந்துருச்சு. அதான் நிச்சயத்துக்கு நாள் குறிக்க நீங்க கால் பண்ண உடனே இன்னைக்கு வர சொல்லிட்டேன். நீங்க சொல்லுவீங்கன்னு தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கே நாள் குறிச்சிடலாம்.
வணக்கம்மா. வணக்கம், வாங்க. வாங்க ஜோசியரே, வாங்க உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். 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 உட்காருங்க. கரெக்ட் டைம்க்கு வந்துட்டாரு. என் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுக்கறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. இதோ இப்பே பார்த்து சொல்றேன். வர 18ஆம் தேதி நாள் ரொம்ப அமோகமா இருக்குமா, அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கோங்க. சரி ஜோசியரே, அன்னைக்கே வச்சுக்கலாம். உங்களுக்கும் சம்மதம் தானே? எங்களுக்கு பூர்ண சம்மதம்மா. நிச்சயதார்த்தத்தை கிராண்டா பண்ணிடலாம். பண்ணிடலாம். என் 2 பொண்ணோட கல்யாணத்தையும் கிராண்டா பண்ண, அதே மாதிரி 3வது பொண்ணோட நிச்சயதார்த்தத்தையும் கிராண்டா பண்ணிடலாம். சரிங்கம்மா, நீங்க சொன்னா சரிதான். அப்ப நான் கிளம்புறேம்மா. சரி, இருங்க. ஜோசியருக்கு தட்சணை கொடுத்து அனுப்புங்க. வாங்க.